உங்களுடைய முதல் படத்துக்கு அவர் தான் கதாநாயகன். எப்படி அமைஞ்சது அந்த வாய்ப்பு? சார் ஃபஸ்ட்டு வந்து கலைப்பூங்கா ராவணன் ஆமாம், பத்திரிக்கையாளர். ஜேர்னலிஸ்ட். ஆமாம். எங்கள் டைரக்டர் வந்தப்போ அவரோட ப்ரெஸ்ஸில் தான் போய் தங்கியிருக்காரு. ஆமாம். அதனால் நான் அவருக்கு ஒரு படம் பண்ணணும். அப்போ தள்ளி போட்டு இருந்துட்டேன். பட் நீ அசிஸ்டண்ட்டு, நீ முதல்ல அவர் படம் பண்ணுன்னு சொல்லி அவர் ஆஃபீஸ்லேயே பூஜை போட்டு 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் ஃபஸ்ட்டு இந்த படம், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. ஆமாம். அப்புறம் சில அப்போவே கதை எழுதி முடிச்சிட்டிங்களா நீங்கள்? ஆமாம் சார். கதை சொல்லிட்டேன், விஜய்ட்டையும் சொல்லிட்டேன், டைரக்டர்ட்டையும் சொல்லிட்டேன். ஃபுல்லாக பக்காவாக இப்போ பவுண்டர் ஸ்கிரிப்டுங்களா நான் அதை அப்போவே ரெடி பண்ணிட்டேன். பிரேக் டவுன் போது கூட ரெடி பண்ணிட்டேன். அங்கே ஒர்க் பண்ணாலும் எல்லாம் பக்கா. இப்போ ஒவ்வொரு இப்போ டைரக்டர் பண்ண படங்கள் எல்லாமே ரசிகன், தேவா, விஷ்ணு, இந்த கதைகள்லாம் என்னதான் கதை சொல்ல அனுப்புவார் விஜய்க்கா. ஆமாம். ஓ, நீ போய் சொல்லிட்டு வந்துருப்பார். அப்போ அப்படியே சொல்லி பழக்கம். அதனால் நான் ஒரு நாள் ஒரு ஐடியாவை ஒரு லைன் மாதிரி சொன்னேன். நல்லா இருக்குன்னு சொன்னார். அப்பாட்ட சொல்லுங்கன்னாரு. அப்புறம் டைரக்டர் சொன்னேன், நல்லா இருக்கியா, ஒரு வித்தியாசமாக இருக்குது வேறு மாதிரி அப்படின்னாரு. அப்புறம் ரசிகன்லேயே என்ன ஒரு காமெடி ட்ராக் வேணும்னு நினைக்கிறப்போ கவுண்டமணி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அது வரைக்கும் பெருசாக ஒரு படங்களில் பண்ணதில்லை. சரின்னு அப்புறம் நான் தான் போய் ஃபிக்ஸ் பண்ணேன். அது விஜய்க்கு கவுண்டமணி காமெடியெல்லாம் ரொம்ப விஜய் வந்து ரசித்து பார்ப்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதே மாதிரி நம்ம அந்த படம் பண்ணுறப்போ கூட ஆனால் அந்த கேரக்டர் ஆமாம் அவர் தான் பண்ணுறாரு, ஒரு படம் தான் நல்லாயிருக்கு. அது மாதிரி அதெல்லாமே அவருக்கு பிடிச்சி போய் தான் அந்த படம் பண்ணிச்சு. பட் என்னென்னா அந்த கலைப்பூங்கா ராவணன் சார்னால அதை பண்ண முடியல. அப்புறம் அப்படியே இருந்தது, நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டைரக்டரை. அப்போ வந்து செவன் சேனல் நாராயண் சாரும் எம்எஸ்வி முரளி சார், எம்எஸ்வி சன்னு 2 பேர் வந்து படம் பண்ண சொல்கிறப்போ இந்த மாதிரி கதை இருக்குது இவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. யார்கிட்ட பண்ணுறேன்னு கேட்குறாரு. முதல் படம் பாருங்கள், 2 பிடிச்சிருக்காங்க, யார் பண்ணுறாங்க, பெரிய எல்லாம் காடு கிஃப்ட்டு, அவருடைய ஆசீர்வாதம். நான் யோசித்தேன், எம்எஸ்விங்கிறது ஒரு சகாப்தம், ஒரு சரித்திரம். கரெக்ட். அந்த ஃபேமிலிக்கு நம்ம படம் பண்ணலான்னு நினச்சி, சார் நான் எம்எஸ்வி சார், ஏயா அங்கே பண்ணலான்னு நினைக்கிறேன்னு கேட்டார். சொன்னேன், கரெக்டே அப்படின்னாரு.